வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோவின் நோக்கம் ஐதரசன் பிணைப்பு, இருமுனைவு கவர்ச்சி, லண்டன் கலைவு விசை கவர்ச்சி போன்றன சம்பந்தமான ஒரு விளக்கத்தை அளிக்கப் போகிறேன். கவனிப்போம். இப்ப ஐதரசன் பிணைப்பு, இருமுனைவு கவர்ச்சி, லண்டன் கவர்ச்சி என்றால் என்ன என்றதை பற்றி பார்ப்போம். இப்ப ஒரு பதார்த்தம் திண்மமாக இருக்கலாம், திரவமாக இருக்கலாம், வாயுவாக இருக்கலாம். மூன்று பௌதிக நிலைகள் தான் இருக்குது. அப்ப திண்மம், திரவம், வாயு. உதாரணத்துக்கு சோடியம், அது ஒரு மூலக நிலையிலான சோடியத்தை எடுங்க. சோடியம் கேஸ், எண்ணெய் கேஸும் இருக்கு, எண்ணெய் லிக்விட்டும் இருக்கு. இப்ப சோடியம் பிரித்தெடுப்புல, மின்பகுகலத்துல சோடியம் திரவமா தான் பிரித்தெடுக்கப்படும். அப்படி சோடியம் திண்மமும் இருக்கு. அப்ப திண்மமா இருக்கிறதுக்கும் திரவமா இருக்கிறதுக்கும் வாயுவா இருக்கிறதுக்கும் ஒரு பதார்த்தம் மூன்று பௌதிக நிலைகளிலும் காணப்படுவதற்கு என்ன காரணம், என்ன அதை எது தீர்மானிக்கும்? சரி, வெப்பநிலை தீர்மானிக்கிறது நீங்க சொல்லுவீங்க. இப்போ வெப்பநிலை குறைஞ்சா திண்மமா இருக்கும், கொஞ்சம் கூடி கொண்டு போனா திரவமா இருக்கும், இன்னும் கொஞ்சம் கூடினா ஆவியா இருக்கும்ன்றது வளமையான முறை. சரி, அந்த நிலைகளை தீர்மானிக்கிறது எது? வெப்பநிலை உருவாக்குது, அந்த நிலைகளை உருவாக்குது. அதுக்குள்ள நடக்கிற விஷயம் என்ன என்று கேட்டா, இப்ப உதாரணத்துக்கு சோடியம் திண்மத்தை எடுப்போம். இப்ப சோடியம் திண்மத்தில் ஒரு 13 கிராம் திண்மத்தை எடுங்க. சரி, சும்மா ஒரு பேச்சுக்கு இந்த பொருளை பாருங்களேன். இந்த கை, இந்த விரல்ல இருக்கிற பொருளை, இந்த பொருள் ஒரு 23 கிராம் சோடியம் வைப்போம். இந்த பொருள் 23 கிராம் சோடியம் என்றால் இந்த சோடிய திண்மத்துக்குள்ள என்ன இருக்கு? 6.022 தர 1023 சோடிய அணுக்கள் இருக்கு. அந்த ஒரு திண்மத்துக்கு, அந்த துண்டுக்குள்ள, அந்த துண்டு 23 கிராம் துண்டுக்குள்ள 6.022 தர 1023 எத்தனையோ கோடிக்கணக்கான அணுக்கள், சோடிய அணுக்கள் இணைஞ்சுதான் அது ஒரு திண்மமா இருக்கு. அந்த திண்மத்துல நீங்கள் ஒரு இடத்துல சும்மா ஒரு குண்டூசி எடுத்து அந்த சோடிய திண்மத்துல ஒரு இடத்துல குத்தி போட்டு இப்படி தூக்கினா 23 கிராமும் தூக்கப்பட்டு வருது. 23 கிராமும் தூக்கப்பட்டு வருது. ஆனா அந்த குண்டூசி 6.022 1023 அணுக்கள்லையும் குத்தியோ தூக்கப்படுது. அந்த குண்டூசி எல்லா இடமும் குத்தியா தூக்குது இல்லையே, எல்லா அணுக்கள்லையும் குத்துப்பட்டு தூக்குது இல்லையே. அப்ப அது புற பாதையில உள்ள மூலக்கூறுகள் குத்துவாங்கி தூக்கப்படுது வைங்கள. அப்ப எல்லாம் 6.022 தூக்கப்பட்டு வருது என்றால் அடுத்தடுத்த அணுக்களை கவருகின்ற ஏதோ ஒரு கவர்ச்சி, அதுதான் எல்லா அணுக்களையும் சுமந்து கொண்டு வருது. மேல தூக்க எல்லா அணுக்களையும் சுமந்து கொண்டு வருது. அந்த கவர்ச்சிக்கு பேர் தான் உலோக பிணைப்பு. உலோகங்களை பொறுத்தவரையில உலோக பிணைப்பு. அந்த உலோக பிணைப்பை நீங்கள் பகுதியாக உடைக்க, அந்த உலோக பிணைப்பு வலிமையா இருக்கா திண்மமா இருக்கு. அந்த உலோக பிணைப்பை நீங்கள் வலிமையை குறைச்சி விட்டீங்கன்னா ஒரு அணுவை விட்டு மற்ற அணு விலகி ஓடக்கூடிய ஒரு வாய்ப்பு வருது என்றால் அது பேர் திரவம். அப்ப சோடிய திரவத்துல என்ன நடக்குது? அந்த உலோக பிணைப்பின் வலிமை குறைக்கப்பட்டு, அதால திரவமாகி ஒரு மூலக்கூறை விட்டு மற்ற மூலக்கூறு அசையுது. இருந்தாலும் அந்த திரவ கன அளவை விட்டு வெளியில போகிறார். அந்த அளவுக்கு அந்த கவர்ச்சி உடைக்கப்படையில்லை, அந்த உலோக பிணைப்பு உடைக்கப்படையில்லை. திரவத்துல கன அளவுக்கு உள்ள அசையக்கூடிய அளவுக்கு இருக்கு. அப்ப அந்த உலோக பிணைப்பை நீங்கள் முற்றாகவே உடைத்து விட்டால் என்ன நடக்கும்? 6.022 1023 அணுக்களும் தனித்தனி ஒன்றோட ஒன்று தொடர்பு இல்லாமல் தனித்தனிய பிரிஞ்சுறதுக்கு பேர் தான் வாயு. அப்ப சோடியம் திண்மமோ திரவமோ வாயுன்றது அதுல திடீர்ல ஒரு மாற்றமும் இல்லை. அது ஒரு முழுக்கு 23 கிராம் 23 கிராம் தான், அது மாறாது. அந்தந்த அடுத்தடுத்த அணுக்களுக்கு இருக்கிற கவர்ச்சியாகிய உலோக பிணைப்பு தான் வலிமையா இருக்க திண்மம், வலிமை குறைய திரவம், முற்றாக உடைக்கப்படுக வாயு. உதாரணது பனிக்கட்டி எடுக்கு. எங்களோட பனிக்கட்டியில H2O மூலக்கூறுகள் இருக்கு.
அந்த மூலக்கூறுகள் எல்லாம் லண்டன் கவர்ச்சியாலையும் ஐதரசன் முனைப்பாலையும் இணைக்கப்படுது. சோடியத்துல தான் நாங்கள் உலோக புனைப்படும். இங்க லண்டன் கவர்ச்சியும் ஐதரசன் முனைப்பும் அடுத்தடுத்த H2O மூலக்கூறுகள் இணைச்சி வச்சிருக்கு. அந்த H2O மூலக்கூறுகள் இணைச்சி வச்சிருக்குது. அந்த இணைப்பு வலிமையா இருக்கு, அது பனிக்கட்டியா இருக்கு. அந்த ஐதரசன் முனைப்பு சக லண்டன் கவர்ச்சியா அந்த வலிமையை குறைக்க அது திரவமா இருக்கு. அந்த வலிமையை முற்றாக உடைக்க அது ஆவியா போகுது, நீராவி. ஆனா 18 கிராம் மாறாது. ஒரு மூல அணுக்கள் 18 கிராம்ன்றது நீராவிக்கும் 18 தான், திரவ நீருக்கும் 18 தான், பனிக்கட்டிக்கும் 18 தான். ஒரு மூலக்கூறுகள் RSM 1023 H2O மூலக்கூறுகளுக்கு அது எப்பவுமே 18 கிராம் 18 தான் இருக்கு. சொல்ற விளங்குதோ? அப்ப அடுத்தடுத்த அந்த H2O கவர்றதுக்கு ஒரு கவர்ச்சி வேணுமே, அதுக்கு பேர் ஐதரசன் முனைப்பு சக லண்டன் கவர்ச்சி. யாருக்கு? நீர். பதார்த்தத்துக்கு பதார்த்தம் இந்த கவர்ச்சிகள் வித்தியாசம். இப்போ கலி உப்பு திண்மம் கொண்டால் அது அயன் பிணைப்புன்ற கவர்ச்சி தான் அந்த அடுத்தடுத்த Na+Cl- கவர்ந்து கொண்டு இருக்கிறது. பதார்த்தத்துக்கு ஏற்ப அந்த கவர்ச்சிகள் மாறும். அப்ப நீருக்கு விளங்குதானே. இப்ப நீர் அந்த நான் சொன்ன ஐதரசன் முனைப்பு லண்டன் கவர்ச்சியை உடைச்சு விட்டீங்கன்னா அது நீர் கொதிச்சு ஆவியாகி போகும். அப்ப கொதிச்சு நீர் ஆவியாகி போய்க்கு அந்த லண்டன் கவர்ச்சிகளும் ஐதரசன் முனைப்புகளும் உடைக்கப்படுது. உடைச்சுதான் அந்த H2O மூலக்கூறுகள் ஆவியாகிட்டது H2O தான். H வேறையா O வேறையா போற இல்லை. அது ஒரு மூலக்கூறுக்கு உள்ள இருக்குது. H2O ஒரு மூலக்கூறுக்கு உள்ள இருக்கிறது பங்கிட்டு புனையும், OH பங்கிட்டு புனையும். அது உடைகிறேன், கொதிச்சு ஆவியாயிட்டு அது உடைகிறேன். அது உடைஞ்சதுண்டா அது H ஆவி O ஆவி என்று வரும். H ஆவி O ஆவி என்று வரும். அது உடைகிறேன் H2O ஆவிதான். அப்ப அப்ப நீர் கொதிச்சு ஆவியாதுன்னா பங்கிட்டு புனைய முடியல. மூலக்கூறுகளுக்கு இடையில இருக்கிற கவர்ச்சிகள் தான் உடையுது. அது லண்டன் கவர்ச்சியா விளைவுகளா இருக்கு. சரிதானே? ரைட். இப்ப நாங்க இந்த கவர்ச்சி கொண்டு அடுத்தடுத்த பதார்த்தங்களை இணைக்கிறப்ப அடுத்தடுத்த மூலக்கூறுகளுக்கு இடைப்பட்ட கவர்ச்சிகள் தான் நாங்கள் இப்ப போட்ட தலையங்கம். இருமுனை கவர்ச்சியா இருந்தா என்ன, ஐதரசன் முனைப்பா இருந்தா என்ன, லண்டன் கவர்ச்சியா இருந்தா அடுத்தடுத்த மூலக்கூறுகளை இணைக்கிறதுக்கு பேர் தான் அது. சரிதானே? அப்ப இப்ப இருமுனை கவர்ச்சிக்கு வருவோம். இப்ப உதாரணத்துக்கு HCl. இப்ப HCl சொன்னா ஐதரசன் குளோரின் எதிரானது டெல்டா மைனஸ் இருக்கு, ஐதரசன் நேரானது டெல்டா பிளஸ் இருக்கு. அப்ப இதே போல இன்னொரு மூலக்கூறு இருக்குதானே, அடுத்த மூலக்கூறு அதுக்கு Hல பிளஸ் இருக்கு, Cl மைனஸ் இருக்கு. அங்க உள்ள பிளஸ் அதை இப்படி காட்டணும் விளங்குறதுக்காக. இதுல டெல்டா மைனஸ் வரும் Cl, Hல டெல்டா பிளஸ் வரும். இது ரெண்டும் அடுத்தடுத்த மூலக்கூறுகள் தான். அப்ப இந்த H இந்த Cl ஒரு முனைப்பு கவர்ச்சி ஒன்று. அப்படி இந்த Cl-க்கு இன்னொன்ற இருக்கு, தனித்தனி இருக்கு, ஒரே இலக்குறாங்க டெல்டா பிளஸ் டெல்டா மைனஸ். இந்த கவர்ச்சி வரும். அந்த Cl-க்கு ஜால போடுங்க HCl டெல்டா பிளஸ் மைனஸ் பிளஸ். இப்படி அடுத்தடுத்த மூலக்கூறுகளுக்கு இடையில இருக்கிற கவர்ச்சி. அடுத்தடுத்த மூலக்கூறுகளுக்கு இடையில இப்படி கவர்ச்சி உருவாகணும் என்றால் இங்க ஒரு பிளஸ், இங்க ஒரு மைனஸ், அங்க ஒரு பிளஸ் வேணும் தானே. அப்ப அந்த ஒரு மூலக்கூறுக்கு உள்ள மின்னெழுத்தன்மை வித்தியாசம் இருக்க வேண்டும் என்று விளங்குது. அப்போ ஒரு மூலக்கூறுக்கு உள்ள மின்னெழுத்தன்மை வித்தியாசம் இருந்தால் அந்த மூலக்கூறுக்கு உள்ள தூண்டப்படுகின்ற முனைவு தன்மை, இதுக்கு பேர் முனைவுத்தன்மை, இந்த டெல்டா பிளஸ். அதாவது ஒரு பங்கிட்டு மூலக்கூறுக்கு உள்ளே உருவாகின்ற சிறிய அயன் தன்மைக்கு பேர் தான் முனைவுத்தன்மை. அந்த சிறிய அயன் தன்மை தான் டெல்டா பிளஸ் இருக்காங்க. அது தூண்டப்பட்டபடியாக தான் அடுத்தடுத்த மூலக்கூறுகளுக்கு இடையில இந்த டாட்டட் லைன்ஸ் போட்டிருக்கிறோம். அந்த டாட்டட் லைன்ஸ் தான் இருமுனைவு கவர்ச்சி. ஏன்னா இங்கே இருமுனைவு இருக்குது, அங்கே ஒரு இருமுனைவு இருக்குது, அது ரெண்டுக்கும் இடையில ஒரு கவர்ச்சி உருவாகி இருக்குது. அதனால ரெண்டு தெரிஞ்சு போகிறது, டைபோல் இருமுனைவு கவர்ச்சி. ரெண்டு சொல்றது என்னண்டா, ஒரு மூலக்கூறுக்கையும் அது ரெண்டு இருக்கு, அடுத்த மூலக்கூறுக்கையும் இருக்கு தூண்டப்படணும். அப்ப இடையில வர கவர்ச்சி, இந்த பிளஸ் அந்த மைனஸ், அந்த பிளஸ் அந்த மைனஸ், அது பேர் தான் கவர்ச்சி.
அடுத்தடுத்த மூலக்கூறுகளுக்கு இடையில உருவாகும். அப்போ ஒரு மூலக்கூறு உள்ள மின்னழுத்தன்மை வித்தியாசம் காரணமாக தூண்டப்படுகின்ற முனைவுத்தன்மையால் அடுத்தடுத்த மூலக்கூறுகளுக்கு இடையில் உருவாகும் கவர்ச்சி தான் இருமுனைவு கவர்ச்சி. ஓகேயா? அந்த இருமுனைவு கவர்ச்சி இருக்கிற மூலக்கூறுகளுக்கு உள்ளதான் இருமுனைவு திருப்புத்திறன் என்ற பதமும் இருக்கு. அப்ப இருமுனைவு திருப்புத்திறன் என்றது என்னென்றால், இந்த டெல்டா ரெண்டு டெல்டாக்களும் பெருமன்ல சமன் தானே, ரெண்டு டெல்டாக்களும் பெருமன்ல சமன் தானே. அப்ப ஏதோ ஒரு பெருமனை அந்த ரெண்டு பிளஸ் மைனஸ் கிடைப்பட்ட தூரத்தால பெருக்கிறது இருமுனைவு திருப்புத்திறன். அப்ப முனைவுத்தன்மை இருந்தால் தானே இருமுனைவு திருப்புத்திறன் இருக்கும். முனைவுத்தன்மை தூண்டப்பட்டு இருந்தால் தானே இருமுனைவு திருப்புத்திறன் இருக்கும். சொல்றது இருமுனைவு திருப்புத்திறன் என்ற விசையில திருப்புத்திறன் பிசிக்ஸ்ல படிக்கிறீங்க. விசையில வார திருப்புத்திறன் விசை தர சங்குத்து தூரம். விசை என்றா நியூட்டன், சங்குத்து தூரம்னா மீட்டர். நியூட்டன் மீட்டர். விசையின் திருப்புத்திறனுக்கு என்ன அழகு? நியூட்டன் மீட்டர். அப்ப இங்க டெல்டா பிளஸ் மைனஸ் அது ஏதோ ஒரு ஏற்றத்தின் பெருமை தர அந்த பிளஸ் மைனஸ் கிடைப்பட்ட தூரம். அப்ப என்ன தூரம் அழகு மீட்டர். எஸ்ஐல கலக்கிறோம். எஸ்ஐ அழகு மீட்டர். ஏற்றம்னா கூலோ மீட்டர். ஏதென்ற திருப்புத்திறனுக்கு அந்த அளவு வந்தது. விசைக்கு நியூட்டன், விசையின் திருப்புத்திறனுக்கு நியூட்டன் மீட்டர் வர மாதிரி தனியா கூலோ மீட்டர் வருது. சரியா? அந்த விசையின் திருப்புத்திறன் காவி கணியம் என்று படிச்சிருப்பீங்க. விசையின் திருப்புத்திறன் ஒரு காவி கணியம். இங்கேயும் காவி கணியம் தான் சொல்லி ஏன் தெரியுமா? அதுக்கு திசை வரையாது இருக்கு. மைனஸ்ல இருந்து பிளஸ் மாறி பிளஸ்ல இருந்து மைனஸை நோக்கி என்ற ஒரு வசனம் இருக்காங்க. இந்த இருமுனைவு திருப்புத்திறனுக்கு ஒரு டிரெக்ஷன் கொடுக்கப்படுகிறது, பிளஸ்ல இருந்து மைனஸை நோக்கி. அப்ப நீங்க யோசிப்பீங்க, இந்த ரெண்டு அணுக்கள் உள்ள மூலக்கூறுக்கு மட்டும்தான் முனைவுத்தன்மை இருக்கோ, இருமுனைவு திருப்புத்திறன் இருக்கோ? இல்ல, மூன்று மூலக்கூறுக்கும் இருக்கு. இந்த இப்ப SO2 மூலக்கூறு எடுக்கு. இந்த SO2 மூலக்கூறு இதுல எஸ்க்கு டெல்டா பிளஸ், ஓவுக்கு டெல்டா மைனஸ், இந்த ஓவுக்கும் டெல்டா மைனஸ். இந்த ரெண்டு டெல்டா மைனஸ் இருக்குன்னா இந்த டெல்டாவும் இந்த டெல்டாவும் ஒரே பெர்மனண்டா இந்த ரெண்டு வரும். ஒரே பெர்மனண்ட் கருதினா இந்த டெல்டா ரெண்டும் ஒரே பெர்மனண்ட் கருதுறதா இருந்தா இந்த ரெண்டு டெல்டாக்கு உரிய பிளஸ் அங்கதானே இருக்கு, எஸ்ல தானே வேறு. அப்ப எஸ்ல 2 டெல்டா பிளஸ் போடுறோம். இப்ப டெல்டாக்கள் எல்லாம் ஒரே பெர்மனண்ட் எடுக்கலாம். சரியா? அந்த டெல்டா இந்த பிளஸ்ல உள்ள அந்த டெல்டா இந்த டெல்டாவும் ஒரே பெர்மனண்ட் எடுத்தா தான் இங்க ரெண்டு மூலம். அப்ப இதுலயே மின்னழுத்த வித்தியாசம் இருக்கு. அப்ப SO2 முனைவுத்தன்மை இருக்கு. அதுக்கு அடுத்த விஷயம், மைனஸ் ரெண்டு இடத்துல இருக்குல்லோ, ரெண்டு இடத்துல இருக்கிற மைனஸ் நீங்க ஒரு இடமாக்குங்க. ஒரு இடமாக்குறது என்னன்னு சொன்னால் புவி ஈர்ப்பு மையம் சொல்லி பிசிக்ஸ்ல படிக்கிறீங்க தானே. புவி ஈர்ப்பு மையம் கண்டுபிடிக்கிற விஷயம் பிசிக்ஸ்ல படிக்கிறீங்க. அதே மாதிரி இந்த ரெண்டு மைனஸுக்கு மையம் எது? ரெண்டையும் இணைக்கிற போட்டு நடுப்புள்ளிக்கு வேறு. இந்த ரெண்டு போத இந்த நடுப்புள்ளியில 2 டெல்டா மைனஸ் விளைவு. இப்ப இதை கட் பண்ணுங்க. இப்ப விளைவில் 2 டெல்டா மைனஸ் அங்கே இருக்குன்னு கேட்டா இந்த ரெண்டு ஒவ்வொன்றே நடுப்புள்ளியில இருக்கு. அப்ப விளைவில் டெல்டா பிளஸ் அங்கே இருக்கு, ஒரு இடத்துல தான் இருக்கு, எஸ்ல இருக்கு. விளைவில் டெல்டா மைனஸ் அங்கே இருக்கு, இங்கே இருக்கு. அப்ப பிளஸ்ல இருந்து மைனஸை நோக்கித்தான் அந்த இருமுனை திருப்புத்திறன் டிரெக்ஷன் இருக்கு. சோ இந்த திசையில தான் இருமுனை திருப்புத்திறனுக்கு திசை இருக்கு. அதைத்தான் இந்த விசை மாறி குறிக்கிறோம் நாங்கள். சில ஆசிரியர்கள் குறிச்சு காட்டு விசை பிளஸ்ல இருந்து மைனஸ், பிளஸ்ல இருந்து மைனஸை நோக்கி இப்படி ஒரு விசை, பிளஸ்ல இருந்து மைனஸை நோக்கி அப்படி ஒரு விசை. இப்ப அது ரெண்டுக்கும் விளைவு விசை, ரெண்டு போடுவீங்க, ரெண்டுக்கும் விளைவு விசை என்று போடுவீங்க. அதுதான் இருமுனை திருப்புத்திறனுக்குரிய திசை. இந்த டைரக்ஷன் பாருங்க, அது இருமுனை அப்ப காலக்கணியம் ஒன்று எடுக்கிறது அதுதான். அப்ப ரெண்டுக்கு மேற்பட்ட மூலக்கூறு அணுக்கள் ரெண்டுக்கு மேற்பட்ட அணுக்கள் இருக்க இப்படி பார்ப்போம். சரியே? அப்ப இப்ப உங்களுக்கு என்ன முனைவுத்தன்மை இருக்குது, மின்னழுத்த வித்தியாசம் இருக்கிற புனைப்பில கட்டாய முனைவுத்தன்மை தூண்டப்படும். மூலக்கூறுன்ற உருவத்தை பார்க்கும் போது இப்ப SO2 வந்து ஒரு கோண வடிவம். கோண வடிவத்தை பொறுத்தவரையில் அங்க மூலக்கூறுக்கு முனைவுத்தன்மை இருக்குது. ஆனா இதே CO2 இருந்தா ஏன் முனைவுத்தன்மை இல்லை என்று சொல்றேன் சொல்லுவோம். இதே விஷயம் CO2 இருந்தால் டெல்டா மைனஸ் 2 டெல்டா பிளஸ். அப்ப இங்க 2 டெல்டா மைனஸ் 2 வந்த வரை சொல்லுவாகும்.
அந்த 2 டெல்டா மைனஸுக்கு மையம் எங்க வரும்? இதுலதான் வரும், காமன்ல தான் வரும். 2 டெல்டாவுக்கும் மைனஸ் மையம் காமன், பிளஸ் காமன் தானே இருக்கு. ரெண்டும் ஒரே புள்ளிக்கு வந்துட்டு விளைவு ரெண்டும் விளைவு பிளஸ் ஒரு இடத்துல காமன்ல இருக்கு, விளைவு மைனஸ் 2 இடத்துல இருந்ததை ஒரு இடத்துக்கு கொண்டாச்சு. 2 ஓவுக்கும் புவிப்பு மையம் காமன் தானே, நேர்கோட்டு வடிவம். இது கோண வடிவமையா 2 ஓவுக்கும் மையம் எஸ்ல வேற இல்லை, 2 ஓவுக்குமான மையம் எஸ்ல வேற இல்லை. இங்க 2 ஓவுக்குமான மையம் சீர வரும், நேர்கோம். வடிவம் ஒரு மூலக்கூட்டு வடிவம் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன? அப்ப 2 விளைவில் பிளஸ் மைனஸ் ஒரே புள்ளியில், அதாவது கார்பனில் பொருந்துவதால் CO2 முனைவுத்தன்மை அற்ற மூலக்கூறு. புரியுதா? இப்ப CO2 ஏன் மூலக்கூறில் முனைவுத்தன்மை இல்லை என்று கதைக்கிறது. அதைத்தான் நான் விசையில குறிக்க எப்படி குறிக்கிறோம்? இஞ்சாலையும் இருக்கிற விசை கொண்டு சமனா இருந்தா சமன் இல்லைதான், அப்ப முனைவுத்தன்மை இல்லை என்று சொல்றோம். அதைத்தான் நான் சொல்றேன், 2 ஓவுக்கும் உயிர்ப்பு மையம் சி ஆக இருப்பதால் விளைவு பிளஸ் மைனஸும் ஒரே புள்ளியில் பொருந்தது, எனவே CO2 முனைவுத்தன்மை இல்லாம போகும். விளைவு பிளஸ் மைனஸும் ஒரே புள்ளியில பொருந்தினா நடுநிலை ஏற்றம் இல்லாம போறோம் தானே. அதால் அதைத்தான் சொல்றது CO2 முனைவற்ற மூலக்கூறு. சரியா? அப்ப விளைவுல முனைவுத்தன்மை இருக்கല്ലോ SO2ல, அந்த முனைவுத்தன்மை இருக்கின்ற என்ன மீனிங்? விளைவு பிளஸ் மைனஸும் ஒரே புள்ளியில் பொருந்தவில்லை என்றால்தான் அந்த மூலக்கூறுக்கு முனைவுத்தன்மை இருக்குது, அந்த மூலக்கூறுக்கு இது முனைவுத்திற்கு திறன் இருக்குது. விளைவு பிளஸ் மைனஸும் ஒரே புள்ளியில பொருந்தாவிட்டால் மூலக்கூறுக்கு முனைவுத்தன்மை இருக்கு, பிணைப்புக்கு முனைவுத்தன்மை இருக்குது, அது ஒரு விஷயம். மூலக்கூறுக்கு முனைவுத்தன்மை இருக்கு, முனைவுத்தன்மை உள்ள மூலக்கூறுல தான் முனைவுத்திற்கு திறன் இருக்கு. அப்பதான் இந்த இடைத்தூரம் பெறணும் எங்களுக்கு. அப்ப இங்கேயும் என்ன இருமுனைவுத்திற்கு திறன் என்றால் இந்த 2 டெல்டா பிளஸ் 2 டெல்டா பெருமன இந்த இடைத்தூரத்தால பெருக்கணும். இந்த இடைத்தூரத்தால பெருக்கிறது தான் இருமுனைவுத்திற்கு திறன், கூலோமீட்டர். அதுக்கப்புறம் மிச்சம் படிக்கிற வர விஷயம். சரியா? அப்ப CO2லையும் பிணைப்பில முனைவுத்தன்மை இருக்கு. சிக்கும் ஓவுக்கும் மின்னழுத்தன்மை வித்தியாசம் இருக்குது. சிக்கும் ஓவுக்கும் மின்னழுத்தன்மை வித்தியாசம் இருந்தால் CO2லையும் பிணைப்பில் முனைவுத்தன்மை தூண்டப்படும். ஆனா மூலக்கூறுக்கும் முனைவுத்தன்மை இல்லை. படிவா அந்த புனைப்புக்கு சொல்றாங்களா மூலக்கூறுக்கு சொல்றாங்களா? CO2 பொறுத்தவரையில மூலக்கூறுக்கும் முனைவுத்தன்மை இல்லை, ஆனா புனைப்புக்கும் முனைவுத்தன்மை இல்லை. அப்ப இங்க விளைவில் பிளஸ் மைனஸ் ஒரே புள்ளியில இருக்குன்னா அந்த இடைத்தூரம் 0 இல்ல, டி இடைத்தூரம் 0. இடைத்தூரம் 0 விட இருமுனையத்திற்கு திறன் 0. அதான் அலைதுமுனைவற்ற மூலக்கூறு என்று சொல்லப்படுகிறது. இதே மாதிரி நீங்கள் எத்தனை அணுக்கள் இருக்கிற மூலக்கூறு எடுத்தாலும் இப்ப இதே நீங்கள் இந்த மூலக்கூறையே ஒரு பக்கம் எஸ் போடுங்க, ஒரு பக்கம் சி போடுங்க, ஒரு பக்கம் ஓ போடுங்க. இப்ப உங்களுக்கு என்ன சொல்றீங்களா அது சொல்லுங்க. இப்ப இந்த ஓவிலும் எஸ்லும் ஒரே அளவு டெல்டா இருக்காது, ஓவிலும் எஸ்லும் ஒரே அளவு டெல்டா இல்லாட்டிக்கு விளைவும் சரியா மஞ்சள் வரா. அந்த பிணைப்பு நீளங்கள் வித்தியாசப்படும், டெல்டாக்கள் பெருமன் வித்தியாசப்படும், விளைவு சரியா காமன்ல வராது. இந்த 2 மைனஸுக்குமான சியிலும் ஓவிலும் எஸ்லும் தூண்டப்படுற மைனஸுக்கான விளைவு காமன்ல வராது. அப்ப ஆனா பிளஸ் காமன்ல தான் வரும். விளைவு பிளஸ் காமன்ல வரும், ஆனா விளைவு சற்று அங்காலையும் ஜாலியும் வரும், ஏதோ ஒரு பக்கத்துல வர போகுது. அப்ப இடையே தூரம் கொண்டு வரும். அப்ப இது முனைவற்ற மூலக்கூறு கூற முடியாது. நேர்கோடுதான், நேர்கோடுதான், அதுல மாற்றம் இல்லை. ஆனா முனைவற்ற மூலக்கூறு ஏசிஎன் எக்ஸாம்பிள் ஏசிஎன் நேர்கோடு. ஆனா நைதரசன் காமன் எல்லாம் வித்தியாசம், அணுக்கள் வித்தியாசம். சரியா? எல்லாம் விளைவு பிளஸ் விளைவு மைனஸ் எல்லாம் ஒரே புள்ளிக்கு வர முடியாது. அப்ப இடைத்தூரம் கொண்டு வரும். அப்ப இருமுனையத்திற்கு இருக்கும், ஆனா நேர்கோடு. அப்ப தலைமை கோணத்துல வேறங்கோ, இது வேறங்கோ BCl3 தளம் கோணம், ஒழுங்கான தளம் கோணம். இதுல டெல்டா மைனஸ், இதுல டெல்டா மைனஸ், இதுல டெல்டா மைனஸ். போரன்ல 3 டெல்டா பிளஸ். இப்ப 3 Clக்கு மைனஸ் எது சொல்லுங்க? இந்த 2 Clக்கு மையம் எது? இவ்வளவு 2 டெல்டா மைனஸ். பட்
இப்ப இத இணைங்க. இது 2:1 என்ற புள்ளியில தான் போரன் வரும். 2:1 என்ற புள்ளியில தான் போரன் வரும். அப்ப இது 2 டெல்டா மைனஸ் டெல்டா மைனஸுக்கு மையம் போரன் தான் 3 டெல்டா மைனஸ். விளங்குதா? சொல்ற விளங்குதா? அப்ப விளைவில் பிளஸும் விளைவில் மைனஸும் ஒரே புள்ளியில் பொருந்தது. சோ BCl3 ஒழுங்கான தள முக்கோணமாக இருப்பதால் இருமுனைவு திருப்புத்திறன் 0, முனைவற்ற மூலக்கூறு. ஆனா முனைவுத்தன்மை இருக்கு. அப்ப இவ்வாறு முப்பரிமாண மூலக்கூறுகள், முப்பரிமாண 3 டைமென்ஷன்ல இருக்கின்ற முப்பரிமாணத்தில் இருக்கிற மூலக்கூறுகளை பத்தி பார்க்கும் போதும் இதே கன்செப்ட் அங்கேயும் பயன்படுத்தலாம். ஆனா முப்பரிமாணம் வழங்கும். இப்ப CCl4 முனைவற்ற மூலக்கூறு, அது முப்பரிமாணத்துல 4 Cl மைனஸ் மையம் எதற்கு, அந்த உலகில் உயிர்ப்பு மையம் எதற்கு கேட்டா அது C தான். PCl5 முக்கோண இருகும்பா, 5 Cl உயிர்ப்பு மையம் P தான். SF6 6 F உயிர்ப்பு மையம் S தான். அதனால இதெல்லாம் என்ன, முனைவற்ற மூலக்கூறுகள். ஆனா புனைப்புகளுக்கு முனைவுத்தன்மை இருக்கும், மூலக்கூறுக்கு முனைவுத்தன்மை இல்ல. மூலக்கூறுக்கு இருமுனைவு திருப்புத்திறன் 0. விளக்குதா என்ன விஷயம் உண்டு? அப்ப இப்ப நான் கதைச்ச விஷயத்துல இப்ப இதுல 4 புரோமின், ஒன்றை புரோமின் ஆக்குங்க ஆகும். இந்த CCl4ல பாருங்க, CCl3Br இது 4 தான். ஆனா இருமுனைவு திருப்புத்திறன் 0 அல்ல. எல்லாம் வந்து காவல்ல பொருந்தாது. உயிர்ப்பு மையம் காவலா இருக்கணும் இல்லை, உயிர்ப்பு மையம் காவலாக இருக்கணும் இல்லை. என்ன புரோமின் இந்த பின்னத்தன்மை வித்தியாசம் ஒரே மாதிரி இல்ல. குளோரின் சிஎல்லுக்கு மாதிரி இல்லத்தான். சிசிஎல் பிணைப்பு நீளமும் சிபிஆர் பிணைப்பு நீளமும் வித்தியாசப்படும். சிஎல்ல தூண்டி இருக்கிற டெல்டா மைனஸும் பிஆர்ல தூண்டப்படுற டெல்டா மைனஸும் சமனாக இருக்காது. அதனால மையமாக அது காவலுக்கு வராது. அப்ப இருமுனை திருப்புத்திறன் இருக்குது, முனைவுத்தன்மை இருக்குது மூலக்கூறு. இப்படி நாங்கள் படிக்கிற சமச்சீரான மூலக்கூறுகள் என்று கதைக்கிறோம் என்றால் அது நேர்கோட்டு மூலக்கூறு CO2 பெரிலியம் குளோரைட் போன்றவற்றை கதைக்கிறோம். ஒழுங்கான தள முக்கோணம் BCl3 SO3 போன்றவற்றை கதைக்கிறோம். நான்முகி Cl4 CH CCl4 CH4 போன்றவற்றை கதைக்கிறோம். அடுத்ததான் முக்கோண இருபூம்பகம் BCl5 எண்முகி SH. இந்த வகையில அமைகிறவை எல்லாம் சமச்சீரான மூலக்கூறுகள் என்று அழைக்கப்படுகிறது. ஏன்? விளைவுள் பிளஸும் விளைவுள் மைனஸும் ஒரே புள்ளியில் பொருந்தும். அப்ப நீரே முனைவுக்கரை உள்ள மூலக்கூறாக இருக்கு. சொல்லுவோம், நீரே முனைவு கரைப்பான். இங்க டெல்டா பிளஸ் 2 இடத்துல இருக்கு, 2 டெல்டா மைனஸ் ஒரு இடத்துல இருக்கு, பிளஸ் மையம் இங்க வருது, 2 டெல்டா பிளஸ் பட்டுங்கோ. அப்ப விடைத்தூரம் இருக்கிறபடியா அது உள்ள மூலக்கூறு இருமுனை திருப்புத்திறன் இருக்கு. தொடர்பாங்க முனைவு கரைப்பான் நீர். அப்ப இப்ப இவற்றைத்தான் சொல்றோம் முனைவற்ற மூலக்கூறுகள் என்று, இருமுனை திருப்புத்திறன் 0 என்று, சமச்சீரான மூலக்கூறுகள். சரிதானே? இப்ப விஷயத்துக்கு வருவோம். சரியா? இப்ப உங்களுக்கு நான் முனைவுத்தன்மை ஒரு மூலக்கூறு எவ்வாறு ஏற்படுது, முனைவுத்தன்மை இருக்கிற மூலக்கூறே முனைவுத்தன்மை இல்லாத மூலக்கூறே என்னென்று கண்டுபிடிக்கிறது, மூலக்கூறுக்கு முனைவுத்தன்மை. பிணைப்புகள் இல்லாடாம இருக்கத்தான் செய்யும். எந்த பிணைப்புக்கு முனைவுத்தன்மை இல்லை, ஹைட்ரஜன் மூலக்கூறு. இந்த மூலக்கூறு இந்த பிணைப்புல முனைவுத்தன்மை இல்லை, ஹைட்ரஜன் மூலக்கூறு இந்த பிணைப்புல முனைவுத்தன்மை இல்லை. Cl2 மூலக்கூறு, Br2 மூலக்கூறு, I2 இந்த மூலக்கூறு முனைவுத்தன்மை இல்லை. மூலக்கூறுக்கு இல்லை, மூலக்கூறுக்கு இல்லை. SH முனைவுத்தன்மை இல்லை, P4 முனைவுத்தன்மை இல்லை. ஆனா ஓசோனுக்கு இருக்கு, ஓசோனுக்கு மட்டும் இருக்கு முனைவுத்தன்மை. அது இந்த ஈதல் புனை கொண்டு வர்றதால இருக்கு. ஓசோனில ஈதல் புனை கொண்டு வர்றதால இருக்குது. இப்படி ஒரு ஈதல் புனை கொண்டு வரும், அதால அந்த பிளஸ் மைனஸ் ஒன்று வருது, பிளஸ் மைனஸ் ஒன்று வரும் அந்த ஓவில. இதை இப்படி எழுதுனாங்க. இத ஒற்றை பிணைப்பை காட்டி இங்க மைனஸ் இங்க பிளஸ் போட்டு இங்க ரெட்டை பிணைப்பு காட்டுறது, இதுதான் ஓசோன். அந்த ஈதல் பிணைப்பால வர பிளஸ் மைனஸால ஓசோனுக்கும் முனைவுத்தன்மை இருக்கு. ஆனா P4 எல்லாமே பங்கெடுப்பு பிணைப்பு, S8 எல்லாமே பங்கெடுப்பு பிணைப்பு, எல்லாம் முனைவுத்தன்மை இல்லை, இருமுனை திருப்புத்திறன் இல்லை.
புரியுதா? சரி, இப்ப விஷயத்துக்கு வருவோம். இந்த முனைவுத்தன்மை உள்ள மூலக்கூறுகள் இருக்குதான். முனைவுத்தன்மை உள்ள மூலக்கூறுகளில் அடுத்தடுத்த மூலக்கூறுகளுக்கு இடையில் உருவாகக்கூடிய கவர்ச்சி தான் இருமுனைவு கவர்ச்சி. அப்போ சொல்லி காட்டினோம் தான், இந்த ஏச்சியல் இருந்து காட்டினோம். இந்த இப்படி மூலக்கூறு ரெண்டுக்கு மேற்பட்ட அணுக்கள் இருக்கட்டும், எத்தனை அணுக்கள் இருக்கட்டும், மூலக்கூறுக்கு முனைவுத்தன்மை இருந்தால், அது முனைவுத்தன்மை உள்ள மூலக்கூறாக இருந்தால், அடுத்தடுத்த மூலக்கூறுக்கு இடையில் அந்த முனைவுத்தன்மை காரணமாக அடுத்தடுத்த மூலக்கூறுகளுக்கு இடையில் உருவாகும் கவர்ச்சி விசைதான் இருமுனைவு கவர்ச்சி. அப்ப இந்த இருமுனைவு கவர்ச்சி என்பது ஒரே வகை மூலக்கூறுகளுக்கு இடையில தான் உருவாகுது. அதே நேரம் நீங்க ரெண்டு பதார்த்தங்களை கலக்கல அந்த கலக்கிற மூலக்கூறுகளுக்கு இடையிலும் உருவாகும். இப்ப HCl HBr கலந்து கொண்டா, HCl HBr கலந்தீங்கன்னா என்ன நடக்குது? HCl-க்கும் HBr-க்கும் இடையிலேயும் இருமுனைவு கவர்ச்சி வருவாங்க. அப்ப இருமுனைவு கவர்ச்சி என்பது ஒரே வகை. HCl இடையிலும் பெறலாம், HCl HBr இடையிலும் பெறலாம், ஒரே வகை மூலக்கூறுகள் இடையிலும் பெறலாம், ஒவ்வொரு வகை மூலக்கூறுகள் பெறலாம். என்னவோ இருமுனைவு கவர்ச்சி என்றா இப்ப என்னன்னு விளங்கிட்டுதல்லோ. ரைட். இப்ப இருமுனைவு கவர்ச்சி இல்லாத இந்த மூலக்கூறுகள் இருக்கல்லோ, இந்த மூலக்கூறுகளிலே அடுத்தடுத்த மூலக்கூறுகள் இடையில இருமுனைவு கவர்ச்சி இல்லைன்னா அங்க என்ன இருக்கு? லண்டன் கவர்ச்சி மட்டும் இருக்கு. இந்த லண்டன் கவர்ச்சி என்பது லண்டன் கலைவு விசை, என்ன கலைவு இட ஈர்ப்பு விசை என்றெல்லாம் சொல்லுவாங்களே. அப்ப இந்த லண்டன் கவர்ச்சி என்பது எல்லா வகை மூலக்கூறுகளுக்கு இடையிலும் இருக்கு. அயசங்கம் இருந்தாலும் இருக்குது, இருமுனைவு கவர்ச்சி இருந்தாலும் இருக்குது, அயசங்கம் இல்லாட்டியும் இருக்குது, இருமுனைவு கவர்ச்சி இல்லாட்டியும் எப்பவுமே இருக்கக்கூடியது லண்டன் கவர்ச்சி தான். லண்டன் கவர்ச்சி என்பது ஒரு திணிவு கவர்ச்சி மாதிரி யோசிச்சீங்கன்னா போதுமா? இப்ப பிசிக்ஸ்ல படிக்கிறீங்களே, ஒரு விசைக்கு சமன்பாடு சமன்பாடு படிக்கிறீங்க. எங்க ஈர்ப்பு புலம், பிசிக்ஸ்ல வார ஈர்ப்பு புலத்துல இப்படி ஒரு சமன்பாடு படிக்கிறீங்களா? இது என்னன்னு படிக்கிறீங்க? திணிவு கவர்ச்சி விசை. இது நல்ல விஷயம். கவர்ச்சி விசை, திணிவு கவர்ச்சி, இரண்டு திணிவுகள் ஒன்று கவர்கிறது. அகில ஈர்ப்பு மாறிலி என்றெல்லாம் போட்டு படிக்கிறீங்க. ரெண்டு திணிவுகள் ஒன்று கவர்ற கவர்ச்சி கிட்ட இருந்தாதான் கவர். ஆறு குறைஞ்சாதான் இந்த கவர்ச்சி செல்வா கிடையாது. ஆறு குறைவா இருந்தாதான் இந்த கவர்ச்சி. அப்ப இது பெரிய பெரிய கிரகங்கள் கோள்களுக்கு இடையில படிக்கிறீங்க. பூமி, சூரியன், சந்திரன் படிக்கிறீங்க. வியாழன், அப்படி படிக்கிற கிரகங்களுக்கு அந்த கவர்ச்சி இது. அதே போல தெரியாத இந்த மூலக்கூறுகளுக்கு இடையிலும் இதே மாதிரி யோசிங்க. இதற்கு சொல்ல வரையில இதே மாதிரி யோசிங்க. கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன மூலக்கூறுகளுக்கு இடையிலையும் இதே போன்ற கவர்ச்சி இருக்குது. அப்ப அது திணிவு கவர்ச்சி என்று எடுத்துக்கொள்ளலாம். கண்ணுக்கு தெரியாத மூலக்கூறுகளுக்கு இடையில வார திணிவு கவர்ச்சிக்கு பெயர் லண்டன் கவர்ச்சி. உலகத்துக்காக கதைகள், நீங்க புரிஞ்சு கொள்றதுக்காக கதைகள். என்னென்று லண்டன் கவர்ச்சி என்றது என்னென்று தொழிற்பட வலிக்கிறது? ரெண்டு இது என்னென்று கவர்மெண்ட் நீங்க கேட்கக்கூடாது. அப்ப இங்க கொண்டு வந்த கேள்வி, இங்க இந்த திணிவு என்னென்று ஒன்று கவருது. அதே மாதிரிதான் கண்ணுக்கு தெரியாத மூலக்கூறுகளுக்கு இடையில வருது. இப்ப நீங்க இப்ப நான் இந்த ரெண்டு மார்க்கர் இருக்கு. இந்த ரெண்டு மார்க்கரையும் இப்ப கையில வைக்கிறேன். இந்த கையில வச்சுட்டேன். ரெண்டு மார்க்கரும் ஒன்று கவருது, கவர வேணும். ஆனா கிட்ட போயில்லே. ரெண்டு மார்க்கரும் ஒன்று கவருது, ஆனா கிட்ட போயில்லை. அவங்க கிட்ட போகணும். ஏன் போயில்ல? கையில இருக்கிற உராய்வை கவர்ச்சி போதா? இந்த கையிலே வச்சிருக்கிறோம். கையில இருக்கிற உராய்வை மீறி அவை நெருங்கக்கூடிய அளவுக்கு அந்த கவர்ச்சி இந்த பயணம் போதா? அது அழுத்த போயில்லை. அவ்வளவுதான், நோய் இருக்கு. அப்படிப்பட்ட கண்ணுக்கு தெரியாத மூலக்கூறுகளிடையிலும் இருக்கிற அந்த திணிவு கவர்ச்சி தான் லண்டன் கவர்ச்சி. அப்ப அது எல்லா இடம் இருக்குந்தானே. இருமுனை கவர்ச்சி இருந்தாலும் திணிவு இருக்குந்தானே, ஐஎஸ்எம் இருந்தாலும் திணிவு இருக்குந்தானே. அப்ப திணிவு கவர்ச்சி தான் லண்டன் கவர்ச்சி. அப்ப அது எல்லா இடம் இருக்கும்ன்றது விளங்குதா? அயன்சேரம் இருக்கத்தான் செய்யும். HCl திண்மம் Na+Cl- இடையிலே லண்டன் கவர்ச்சி இருக்கும். ஆனா அது வந்து கதைக்கு தேவையில்லை. அதை விட எவ்வளவோ பயனான அயன் கவர்ச்சி தான் அதை தீர்மானம். அதை விட எவ்வளவோ பயனான அயன் கவர்ச்சி தான் அதை தீர்மானம். எல்லா பகுதிகளையும் தீர்மானிக்கும்.
அதுல இயல்புகளை தீர்மானிக்கிறது அந்த அயனடைக்க வச்சு அயன் பிணைப்பு. அப்ப அங்க லண்டங்க வச்சு செல்வாக்கு இல்லை என்றபடியால் அங்கு கதைக்கப்படுவது இல்லை, கதைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்க கதைக்க வேண்டிய பங்கிட்டு மூலப்பொருள்களை தான் கதைக்க வேண்டியது. பங்கிட்டு மூலப்பொருளை பங்கிட்டு பிணைப்பிட்ட வேலையுமே உச்சம். அயன் பிணைப்புகளுக்கு கிட்ட முட்டை நிற்கும் அது போட்டிக்கு. பங்கிட்டு பிணைப்புகள் இந்த பிக்கும் சிஎலுக்கு இருக்கிற பிணைப்பு பங்கிட்டு பிணைப்பு. இந்த பிணைப்பின் வலிமை ஐஎஸ்எல் முனைப்போ இருமுனை முனைக்க வச்சியோ லண்டங்க வச்சியோடையோ மிக மிக வலிமையானது. அயன் முனைப்புகளை போல லண்டன் கவர்ச்சிகளையோ இருமுனை கவர்ச்சிகளையோ ஐஎஸ்எல் முனைப்புகளையோ கூட வலிமை கூடின கவர்ச்சி இது. சரியா? பங்கிட்டு பிணைப்பின் வலிமை உச்சம். ஆனா பங்கிட்டு வலி சேர்வைகள் உருகுநில பொதுநிலைகள் பொதுவாக குறைவென்று கலைக்கிறதே. பங்கிட்டு வலி சேர்வைகள் உருகுநில பொதுநிலைகள் பொதுவாக குறைவென்று கலைக்கிறதே. அங்க பங்கிட்டு பிணைப்பு உடையதே. லண்டன் வச்சு இருமுனை வச்சு ஐஎஸ்எல் முனைப்பு தான் உடையது. அதுவே வலிமை குறைவென்று சொல்றேன். பங்கிட்டு பிணைப்பு கூடக்கூடியது. அதனால பங்கிட்டு பிணைப்பிலான சேர்வைகளுக்கு பொதுவாக உருகுநில பொதுநிலை குறைவென்று கலைக்கிறது. பொதுவாக ராட்சத முப்பரிமாண SiO2 போன்ற ராட்சத வைரம் கேரி போன்ற ராட்சதம் பங்கிட்டு பிணைப்புகள் இருக்கிற இடத்துல பங்கிட்டு பிணைப்பு உடைஞ்சாட்டம் உருக்கலாம் கொதிக்கலாம். அப்ப அந்த பங்கிட்டு பிணைப்பு உடைய வேண்டி இருக்கிறதால அங்க ஒரு கூட கதைக்கிறோம். இங்க ராட்சத பங்கிட்டு தேவை எங்க பங்கிட்டு பிணைப்பு உடைய வேண்டியது உருகைக்குள்ளேயோ கொதிக்கைக்குள்ளேயோ பங்கிட்டு பிணைப்பு தான் உடைய வேண்டி ஏற்படுறது அந்த ராட்சத முப்பரிமாண ராட்சத இருவரிமான அந்த பங்கிட்டு சேர்வைகள் மூலகங்கள்ல அங்க ஒரு கூட அங்க வலிமையான பங்கிட்டு பிணைப்பை உடைய வேண்டியது. இங்கேயும் பங்கிட்டு பிணைப்பு வலிமை தான், ஆனா உடைய வேண்டி இல்லை. ஆனாலும் ஒரு முதலே கூட இல்லை. அப்ப இங்க எது உடைய வேணும்? லண்டன் வச்சு இருமுனை வச்சு ஐஎஸ்எல் முனைப்பு தான் உடையும். அதான் சொல்றேன், நீர் கொதிக்க ஐஎஸ்எல் முனைப்பு லண்டன் வச்சு உடைஞ்சா காணும் நீர் கொதிச்சு போயிரு. அங்க ஓவுக்கு முயற்சிக்கு உடைய இருக்கிற பங்கிட்டு பிணைப்பு உடையது இல்லை. நீர் கொதிக்கும் போது ஓவுக்கு முயற்சிக்கு உடைய இருக்கிற பங்கிட்டு பிணைப்பு உடையது இல்லை. அதான் அங்க கொதிநிலை 100 வாசியோட நீர் கொதிச்சாவியா. ஓவுக்கு முயற்சிக்கு உடைய இருக்கிற பங்கிட்டு பிணைப்பு உடைஞ்சுதான் நீர் கொதிக்க வேணுமா இருந்தால் கொதிநிலை 1000 வாசிக்கு போயிருக்கு. கதைக்கிற விளங்குதான். நீரில ஓவுக்கு முயற்சிக்கு உடைய இருக்கிற பங்கிட்டு பிணைப்பு உடைஞ்சுதான் தண்ணி கொதிக்க வேணும், நாங்கள் தண்ணி போட வேணும்னா கொதிநிலை எங்கேயோ போயிருக்கு, 100ல கொதிச்சிருக்காங்க. அது ஐஎஸ்எல் முனைப்பை உடைச்சு கொதிக்குது அப்படியா இல்ல 100ல கொதிக்குது. விளங்குதா வேலைஞ்சன? சரி. அப்ப லண்டன் வச்சு எல்லா இடமும் இருக்கும். அடிஷனலா இவை லண்டன் வச்சு மட்டும்தான் இருக்க போகுது. இவருக்கு இந்த சமச்சீரான மூலக்கூறுகள் முனைவுத்தன்மை அற்ற மூலக்கூறுகள் சொல்றோம். இங்க லண்டன் வச்சு மட்டும்தான் இருக்க போகுது. ஏன்னா முனைவுத்தன்மை இல்லையே. ஆனா மற்ற SO2ல இருமுனை வச்சு உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீர் முனைவு இருக்கு, முனைவுத்தன்மை இருக்கு. SO2ல முனைவுத்தன்மை இருக்கு, H2Sல முனைவுத்தன்மை இருக்கு. என்னது போன வடிவம் H2S. அப்ப அங்க லண்டன் வச்சியும் இருக்கும், இருமுனை வச்சியும் இருக்கும். சரியா? அது வாயுவா இருந்தா இருக்காது, அது ஒரு விஷயம். திரவமா திண்மமா இருக்கே இருக்கும். அவ்வளவு. இப்ப இருமுனை இருமுனை வச்சு என்னன்ற ஒரு ஃப்ரேம் ஒன்று வந்திருக்குமில்ல, லண்டன் வச்சு என்னன்ற ஒரு ஃப்ரேம் வந்திருக்குமில்ல. அப்ப இங்க தனிய லண்டன் வச்சுதான் இருக்கு. அப்ப இங்க ஒரு பொருளை தீர்மானிக்கிறது தனிய லண்டன் வச்சுதான். அப்ப SO2ல ஒரு பொருளை தீர்மானிக்கிறது லண்டன் வச்சு இருமுனை வச்சு தான். இங்க தனிய லண்டன் வச்சு இங்க லண்டன் வச்சியோட இருமுனை வச்சு. அப்ப நீங்க ரெண்டா லண்டன் வச்சியோட ஐதரசன் அவ்வளவு. அப்ப ஐதரசன் பண்ணா எனக்கு அடுத்த கணிகள் இருக்கும். இங்க பாருங்க, இப்ப ஐதரசன் பண்றது இந்த இருமுனை வச்சு எந்த வலிமை மிக்கதாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இருமுனைக்கு வச்சு வலிமை மிக்க இருமுனை பவர் கூடின இருமுனை வச்சு அங்கே இருக்குமென்றால் மின்னழுத்தன்மை கூடிய அரோகமும் மின்னழுத்தன்மை குறைஞ்ச அரோகமும் பங்கிட்டு வினைகளே இருக்கும். அப்ப அலோகங்களுக்குள்ள மின்னழுத்தன்மை கூடினது குளோரின், ஆக்சிஜன், நைதரசன். குளோரின் இருக்கு இல்லையா? நைதரசனும் குளோரினும் சமன் தானே.
அப்ப குளோரினையும் எடுத்துத்தானே வேணும். மின்னெதிர்த்தன்மை சமன் தான். அது பவுலிங்கின் பிரமாணம் ஒரு தசமதானத்துக்கு மட்டம் தட்டப்பட்டேக்கதான் சமன். அக்குரேட்டா சமன் எடுக்க இயலாது. அதனால சிஎல்ல விடுங்க. 2ஆம் ஆவர்த்தனத்துல இருக்க வேணும். 2ஆம் ஆவர்த்தனத்துல இருக்க வேணும். சரியா? மின்னெதிர்த்தன்மை கூடிய அலோகங்கள் இவை. மின்னெதிர்த்தன்மை குறைஞ்ச அலோகம் எது? பொதுவா ஐதரசன். ஐதரசனை விட மின்னெதிர்த்தன்மை குறைஞ்சது இருக்கு. போரன் சிலிக்கன் எல்லாம் இருக்கு. ஐதரசனை விட மின் எதிர்த்தன்மை குறைந்ததாக போரன் சிலிக்கன் இருப்பினும் பொதுவா சொல்லைகள அலோகங்களில மின்னெதிர்த்தன்மை குறைஞ்சது ஐதரசன். அலோகங்களில மின்னெதிர்த்தன்மை கூடினது இவை. அப்ப இவை நேரடியா ஐதரசனோடு பங்கிட்டு பிணைப்பில இருக்கக்கூடிய சேர்வைகளை எடுத்தீங்க என்றால் அங்கேயும் உயர்வான மின்னெதிர்த்தன்மை தூண்டப்படும். மின்னெதிர்த்தன்மை வித்தியாசம் முனைவுத்தன்மை தூண்டப்படும். சரியா? உயர்வான முனைவுத்தன்மை தூண்டப்படுற இடம் இந்த இடம் தான். பங்கிட்டு பிணைப்பாம இருக்க வேணும். நீங்க யோசிக்கலாம், மின் நேரானது இருக்கு, மின் எதிரானது குளோரின் ஒட்சன் ஐதரசன். மின் நேரானது ஐதரசன் இருக்கு. ஐதரசனோட மின் நேரானது உலோகங்கள் இருக்குது. உலோகங்கள் ஐதரசனோட மின் எதிரானதா இருக்கு. உலோகங்களோட சேர்ந்து அயன் பிணைப்பா மாறிடுங்க. எங்களுக்கு பங்கிட்டு பிணைப்பாம இருக்க வரும். இதை விட மின்னெதிர்த்தன்மை வித்தியாசத்தை பார்க்கணும்னா நீ உலோகத்துக்கு போங்க. உலோகத்துக்கும் குளோரினுக்கும் அது அயன் பிணைப்பா மாறி அங்க பார்க்க இயலாது. பங்கிட்டு பிணைப்பாம் இருக்க வேணும். மின்னெதிர்த்தன்மை வித்தியாசம் உயர்வாகவும் இருக்க வேணும் என்றால் இவைதான் ஐதரசன் குளோரின், ஐதரசன் ஆக்சிஜன், ஐதரசன் இவைதான். அப்ப இந்த மின்னழுத்தன்மை உயர் மின்னழுத்தன்மை வித்தியாசம் காரணமாக தூண்டப்படுகின்ற உயர் முனைவுத்தன்மை காரணமாக அடுத்தடுத்த மூலக்கூறுகளுக்கு இடையில் உருவாகின்ற வலிமை கூடிய இருமுனைவு கவர்ச்சிக்கு பேர் தான் ஸ்பெஷலாக ஐதரசன் பிணைப்பு என்று கூறப்பட்டது. திருப்பியும் சொல்றேன், ஐதரசனானது இந்த மின்னெதிரான மூலங்களோட நேரடியா பங்கிட்டு பிணைப்பில் இணைக்கப்படுகின்ற சேர்வைகளில் தூண்டப்படுகின்ற உயர் முனைவுத்தன்மை காரணமாக அடுத்தடுத்த மூலக்கூறுகளுக்கு இடையில் உருவாகின்ற வலிமை கூடிய இருமுனைவு கவர்ச்சி தான் ஸ்பெஷலாக ஐதரசன் பிணைப்பு என்று அழைக்கப்படுகிறது. அப்ப ஐதரசன் ஏற்படுதல் சொன்னா ஐதரசன் குளோரின் HF இருக்கும். ஐதரசனும் குளோரின் இணைகிறது ஒன்றுதான், HF மட்டும்தான். ஆனா ஐதரசனும் ஒட்சனும் இணைகிறது கனரத்திலே இருக்கு. நீர் இருக்குது, H2O2 இருக்குது, ஆல்கஹால்கள், ஃபீனோல்கள், கார்பாக்சிலிக் அமிலங்கள், அசைதனோக்சி அமிலங்கள், குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், சுக்ரோஸ் எல்லா இடமும் இருக்கு. OH பங்கிட்டு பிணைப்பில் OH இருக்கு. NaOH OH பிணைப்பு இருக்குதான். NaOH OH பிணைப்பு இருக்குதான். ஆனா இருக்கு. அப்ப NaOH ஐஎஸ் பிணைப்பு இருக்கான்னு கேட்க கூடாது. நீங்க மெக்னீசியம் ஹைட்ராக்சைடுல ஐஎஸ் பிணைப்பு இருக்கா, OH கூட்டம் இருக்குதான். அயன் பிணைப்பு. நாங்க ஒரு OH கூட்டம் பங்கிட்டு பிணைப்போடு இருக்கிற OH கூட்டங்கள் உள்ள சேர்வைகளை மட்டும் இருந்த அங்கதான் அடுத்தடுத்த மூலக்கூறுகளுடைய வலிமை கூடிய இருமுனை கவர்ச்சி ஆகிய ஐதரசன் பிணைப்பு காணப்படும். அப்ப OH பிணைப்பு உள்ள பங்கிட்டு பிணைப்போட OH உள்ள சேர்வைகள் தான் நீர், H2O2, ஆல்கஹால்கள், ஃபீனோல்கள், கார்பாக்சிலிக் அமிலங்கள், அசைதனோக்சி அமிலங்கள், குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், சுக்ரோஸ், கொலஸ்ட்ரால் எல்லாத்துக்கும் OH கூட்டம் இருக்கு. எல்லா இடமும் அடுத்தடுத்த மூலக்கூறுகள் இருக்கும். அப்ப திண்மமா திரவமா இருக்க இருக்கும் கட்டாயம். ஆவியில இருக்குன்னு சொல்ல நீராவியில பிணைப்பு இருக்கான்னு கேட்டா இல்ல. நீராவியில பிணைப்பு இருக்கா இல்ல. அமோனியா வாயுவில பிணைப்பு இருக்கா இல்ல. ஐதரசன் இணைக்கப்படணுமா? அமோனியா, ஐதரசீன், அமீன், முதல் அமீன்கள், வலியமீன்கள், புடையமீன் தராது. புடையமீன்ல நைதரசன்ல ஐதரசன் தராது. புடையமைட்டுகள்ல நைதரசன்ல ஐதரசன் தராது. புடையமைட்டுக்கு ஐதரசன் பிணைப்பு பார்க்க இயலாது. ஆனா வலியமீன், முதலமீன், வலியமைட், முதலேமைட் எல்லாத்திலும் NH பிணைப்புகள் இருக்கு. அப்ப NH பிணைப்பு உள்ள அமினோ அமிலங்கள், யூரியாக்கள் எல்லாத்திலும் இருக்கும் NH பிணைப்பு. அது எல்லாத்திலும் ஐதரசன் பிணைப்பு இருக்கும். அடுத்தடுத்த மூலக்கூறுகளுக்கு ரெண்டு ஒவ்வொரு மூலக்கூறுகளுக்கு இடையிலும் வரும். இப்ப எதனோலையும் நீரையும் கலந்து எதனோலுக்கும் நீருக்கும் இடையிலும் ஐதரசன் பிணைப்பு. தனிய நீர் H2O இடையிலும் பெறும். தனிய எதனோலுக்கு இடையிலும் பெறும். அதே மாதிரி நீருக்கும் எதனோலுக்கு இடையிலும் பெறும். சரி, ஏன் அல்லியட் கீட்டோனுக்கும் நீருக்கும் இடையிலும் பெறும். அல்லியட் கீட்டோன்ல பாருங்க அந்த ஆக்சிஜன் இருக்குல்ல, அதுல டெல்டா மைனஸ் போதுமானது இருக்கு. இப்ப அல்லியேட் எடுக்கலாம். CH3 CH1 போடுங்கடாப்பா.
சரியா? இங்க இதுல வர டெல்டா மைனஸ் இருக்கு, அதுக்கு இன்னொரு மூலக்கூறு நீரோட இருங்க. இதுல இந்த ஏச்சுக்கு பவர் இருக்கு, இந்த ஓவுக்கு பவர் இருக்கு, அதனால இங்க அமைப்பு சொல்லுவாங்க. இந்த சிக்கும் அதே அளவு பவர் இருக்குன்னு நினைக்காதீங்க, அது சிஏ3 குறைக்கப்படும், அது சொல்லிடுறாங்க. சியோட அமைப்பு சொல்றே இல்லையா, ஓவுக்கு மேய்ச்சிக்குவே காமன் இருக்கிற இதுல காமனை கொண்டுறாதீங்க, மற்ற மூலங்களை கொண்டுறாதீங்க. இங்க ஓ இருக்கு ஏச்சிருக்கா, இங்க ஓ இருக்கு ஜெயிச்சிருக்கு, அப்படித்தான் பார்க்கும். இப்படின்னு முனைப்பு வரலாம், ஒவ்வொரு மூலப்பொருளுக்கு வரலாம். இதுல ஓய்ச் முனைப்பு இல்ல, அப்ப தனியே அண்டிய மூலப்பொருளுக்கு முனைப்பு காண்பிட்டா ஏன்னா இந்த ஏச்சுக்கு பவர் இருக்கும் இல்லையே, இந்த ஏச்சுக்கு பவர் இருக்கா இல்லையே. தனியா அசட்டலியல் மூலப்பொருளுக்கு இடையில முனைப்பு இருக்கா இல்ல. ஆனா அசட்டலியல் நீரோட முனைப்பு உருவாக்குமா, உருவாகும். தனியா நீர் மூலப்பொருளுக்கு இடையில ஐசமுனைப்பு வரணும்னா இந்த ஏச்சுக்கு பவர் இருந்திருக்கும், அந்த ஏச்சுக்கு பவர் இருக்கணும். இது இந்த மூன்றோட இணைக்கப்பட்டிருக்கா இல்லையே, இது இந்த மூன்றோட இணைக்கப்பட்டிருக்கா இல்லையே. அப்ப ஐசமுனைப்பு வராது. தனியா நீர் மூலப்பொருள், தனி கீட்டோன் மூலப்பொருளுக்கு இடையில ஐசமுனைப்பு வராது. ஆனா அவை நீரோட உருவாக்கும். எனக்கு பைப்பிணைப்பு காரணமாக இந்த ஓவுக்கு ஐசமுனைப்புக்குரிய பவர் இருக்குது. ஆனா ஐசனுக்கு இல்ல, இந்த ஐசனுக்கு இல்ல, ஆனா அந்த ஐசனுக்கு இருக்கப்ப அதோட உருவாகும். கன்செப்ட் ஐசமுனைப்புக்குரிய கன்செப்ட். அப்ப NH பிணைப்பு உள்ள பங்கட பிணைப்போட இருக்கிற சேர்வைகள் எல்லாத்திலும் இருக்குது. அடுத்தடுத்த மூலப்பொருள் OH பிணைப்புள்ள சேர்வைகள் எல்லாத்திலும் இருக்குது. HF தான் ஐசமுனைப்பு வெளி வழங்க வேண்டிய விஷயம். அடுத்ததாக இன்னொரு விஷயம், அப்ப இருமுனை வச்சுட்டு உச்ச கட்டம் தான் ஐதரசன் பிணைப்பு. அப்ப ஐதரசன் பிணைப்பும் ஒரு வகை வலிமை கூடிய இருமுனை வச்சுதான், இதுதான் ஐதரசன் பிணைப்பு. மற்ற ஐதரசன் பிணைப்பு எண்ணிக்கையை பற்றி கதைக்கிறாங்களே, அது என்ன? இப்ப HF எடுந்தோம், நான் பாருங்க இந்த டாட் லைன்ஸ் தான் ஐதரசன் பிணைப்பா. இப்படி ரெண்டு HF மூலக்கூறுகளுக்கு இடையில அல்ல ஒரு HF மூலக்கூறு தான் இருக்கு, ஒரு HF மூலக்கூறுன்னு இருக்கு. இந்த ஒரு HF மூலக்கூறுல ரெண்டு ஐசோமர் இருக்கு, இந்த ஆண்டு இந்த ஆண்டு. ஒரு HF மூலக்கூறை சுற்றி மேக்சிமம் இரு ஐசோமர்களை கொண்ட முடியும். இப்ப நீங்கள் யோசிக்க கூடாது, இதுல இன்னொரு தனிச்சோடு இருக்குத்தானே, அது இன்னொன்றோட போய் ஐசோமர் ஏற்படுத்தினா என்ன என்று நீங்கள் யோசிக்கலாம். இல்ல, அதுதான் ஒரு ஒரு எஃப் வந்து ஒரு இணைக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த மின்னழுத்த வித்தியாசத்தால் உருவாகிற டெல்டா மைனஸ் ஒரு தனிச்சுடி இலத்திரனைத்தான் ஐசோமரேட்டில் ஈடுபடுத்த போதுமானதா இருக்கு. ஒரு பிணைப்பு தானே இருக்குது, அந்த பிணைப்பில் வாழும் மின்னழுத்தன்மை வித்தியாசத்தால் உருவாகிற டெல்டா மைனஸ் மூன்று தனிச்சோடி இருக்கு. இந்த எஃப்ல மூன்று தனிச்சோடியில ஒரு தனிச்சோடியைத்தான், ஒரு பிணைப்பாக உருவாகிற டெல்டா மைனஸ் ஒரு தனிச்சோடியைத்தான் ஐசோமரேட்டில் ஈடுபடுத்த போதுமானதா இருக்கு. அதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப நீரை பொறுத்தவரையில H2O இங்க ரெண்டு தனிச்சோடி இருக்கு, ரெண்டு பிணைப்பு இருக்கு. ஒரு நீர் மூலக்கூறு எடுத்தீங்கன்னா அது இங்க ஒரு ஐசோமரேட், இங்க ஒரு ஐசோமரேட், இங்க ஒரு ஐசோமரேட், இங்க ஒரு 4 ஐசோமரேட்ல இருக்கும் மேக்சிமம். சிலது உடைஞ்சால் குறையலாம். மேக்சிமம் ஒரு H2O மூலக்கூறை சுற்றி 4 ஐசோமரேட்கள் உருவாக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ரெண்டு தனிச்சோடி இருக்கு, ரெண்டு பிணைப்பும் இருக்கு. இந்த பிணைப்பாளையும் அது இழுத்தெடுக்கும், இந்த பிணைப்பாளையும் உருவாக்குற ரெண்டு பிணைப்புகளாக உருவாகிற டெல்டா மைனஸ் ரெண்டு தனிச்சோடியும் இருக்கிறபடியே ரெண்டு தனிச்சோடியையும் ஐதரசன் பிணைப்பில் ஈடுபடுத்துவதற்கு போதுமானதாக இருக்குது. அதனால 4 ஐதரசன் பிணைப்புகள் மேக்சிமம் உருவாகலாம் ஒரு நீர் மூலக்கூறை சுற்றி. இப்ப ஒரு HF சுற்றி மேக்சிமம் 2 தான் உருவாகலாம், ஒரு நீரை சுற்றி மேக்சிமம் 4 தான் உருவாகலாம். அடுத்தது
ஒரு எதனோலை சுற்றி பாருங்க எத்தனை இருக்கு. இப்ப ஒரு எதனோல், இப்ப மெதனோல் எதனோல் எல்லாம் ஒரே மாதிரி தான். இந்த மெதனோல் என்னதுங்களா, இதுல 2 தனி ஜோடி இருக்கு. இப்ப இங்க பாருங்க, இதுல எல்லாம் 2 தனிச்சோடி இருந்தாலும் ஒரு தனிச்சோடி தான் ஐசோமரேட் உருவாகும். ஒரு ஐசோமரேட் தானே இருக்கு. இந்த ஒட்சிசன் ஒரு ஐசோமரேட் தானே இருக்கு. மற்ற கார்பனால உருவாகிற டெல்டா மைனஸ் ஐதரசன் கனெக்ட் பண்ற வலிமை கூடின இருமணி யூனிட் வச்சு உருவாக்குற அளவுக்கு போதாது. கார்பனோட இருக்கிற மின்னழுத்தன்மை வித்தியாசத்தால் வார டெல்டா மைனஸ் ஐதரசன் உருவாக்குற அளவுக்கு அந்த டெல்டா மைனஸ் பவர் இல்லை. ஐதரசனுக்கு வார டெல்டா மைனஸ் ஐசோமரை உருவாக்குற அளவுக்கு பவர் இருக்கிறபடியா ஒரு இருக்கு. அப்ப உருவாறு டெல்டா மைனஸ் ஒரு தனிச்சோடியைத்தான் ஐதரசன் பிணைப்பில் ஈடுபடுத்த போதுமானதாக இருக்கும். மற்ற தனிச்சோடிகள் பவர் இல்லை, போதாது. அதனால ஒரு எதனோல் மூலக்கூறு ஒரு மெதனோல் மூலக்கூறு சுற்றி மேக்சிமம் 2 ஐதரசன் பிணைப்பு தான் உருவாக முடியும். ஓ கொண்டு ஏச்சுக்கோ, ஓ கொண்டு ஏச்சுக்கோ. அப்புறம் இன்னொரு தனிச்சோடி இருக்கின்றதா 3 தனிச்சோடி. அப்ப நீருக்கு 2 தனிச்சோடி கூடாது. அது 2 பிணைப்பு இருக்கு, 2 OH பிணைப்பு. இந்திய 2 தனிச்சோடி இருக்குதானே, ஆனா ஒரு தனிச்சோடி தான் ஐசோமரேட்ல இருக்கும். அப்போ ஒரு எதனோல் மெதனோல் எதனோல்ல சுற்றி மேக்சிமம் 2 ஐசோமரேட் தான் உருவாக முடியும். ஹைட்ரஜன் பரஆக்சைடு எடுங்க, விளங்குறதுக்காக கதைக்கிறேன். ஹைட்ரஜன் பரஆக்சைடு எடுத்தீங்கன்னா இதுல ஈடுபடும், இது ஈடுபடும், இந்த ஒரு தனிச்சோடி ஈடுபடும், இங்கே ஒரு தனிச்சோடி தான் ஈடுபடும். ஏன் ஒரு எச்சோட தானே பிணைப்பு இருக்கு. மற்ற பிணைப்பால மின்னழுத்தம் வித்தியாசம். அப்போ ஒரு OH பிணைப்பால உருவாக்குற டெல்டா மைனஸ் ஒரு தனிச்சோடியை தானே ஈடுபடுத்த போதுமானதா இருக்கு. அப்போ ஒரு H2O2 மூலக்கூறு மேக்சிமம் 4 தான் உருவாக முடியும் நீரை போல. அப்ப H2O2 விலையும் 4 ஐசோமரேட் தான் மேக்சிமம், ஒரு H2O விலையும் 4 ஐசோமரேட் தான். ஆனால் H2O விட H2O2 திணிவர்க்கரிப்பு இருக்கு. திணிவர்க்கரிப்பு இருக்கிறதால நீரில் உருவாகிற லண்டன் கவர்ச்சியை விட H2O2 உருவாகிற லண்டன் கவர்ச்சி வலிமாகும். ஐசோமரேட் அங்கே 4 தான், இங்கே 4 தான். ஆனா அது திணிவு 18, கிட்டத்தட்ட 34, கிட்டத்தட்ட டபுள் இல்லை. அதாவது இங்க லண்டன் வச்சு கூட. அதனாலதான் H2O2 கொதிநிலை 150 வாசி, நீருக்கு கொதிநிலை 100 பாகஸ். இங்க காரணம் என்னன்னு கேட்டா ஐசோமரேட் சொல்லக்கூடாது. காரணம் கேட்டா ஐசோமரேட் சொல்லக்கூடாது. அங்கேயும் 4 இங்கேயும் 4, அங்க வலிமை 2 OH பிணைப்பால வாரது, இங்கேயும் OH பிணைப்பால வாரது. சோ எங்கத்தைய ஐசோமரேட் வலிமை, இங்கத்தைய ஐசோமரேட் வலிமை எல்லாம் கிட்டத்தட்ட சமன், எண்ணிக்கை சமன், வலிமை சமன். அப்படியே அது 100 150 கேட்டா அதை விட இங்க லண்டன் வச்சு கூட. அதுதான் காரணம். அமோனியாவில 4 ஐசோமரேட் பேரு. இந்த அமோனியாவில 4 ஐசோமரேட் பேரு மேஞ்சலும் பார்ப்போம். இது முழுபடும், அது முழுபடும், இது முழுபடும், ஒரு தனிச்சோடி தான் இருக்குது, அது முழுதும் 4 பேரு அமோனியாவில். ஆனா HF 2 தான். HF 2, இதுல 4. ஆனாலும் HF போதில்லை கூட. ஏன் கூட? எண்ணிக்கை குறைஞ்சாலும் வலிமை கூடும். என்ற FL இங்க 2 ஐசோமரேட், இங்க 4 ஐசோமரேட். இங்க வலிமை கூட, எண்ணிக்கை குறைஞ்சாலும் வலிமை கூட என்ற காரணியால இது பதில்ல கூட. இப்ப நீருக்கு 4, அமோனியாவுக்கு 4. ஆனா நீருக்கு பதில்ல கூட வலிமை கூட. அங்க இருந்தாலும் இங்கே இருந்தாலும் வலிமை கூட, இங்க வலிமை கூட. HF ஒப்படைக்கணும் அதுதான். எண்ணிக்கை குறைஞ்சாலும் வலிமை கூட. இங்க எண்ணிக்கை சமனா இருந்தாலும் இங்க வலிமை கூட. மின்னேற்ற வித்தியாசம் கூட தானே, ஒட்சன் மின்னேறானது நைதரசனால. அப்ப NH3ல 4 ஐசோமரேட் உருவாகலாம் மேக்சிமம். அதான் அந்த கோதல்ல வேறுபாடுகளை விளங்கிக் கொள்ளும். ஐசோமரேட் எண்ணிக்கை கதை கேட்க விளங்குவோம். எண்ணிக்கை எண்ணிக்கை தீர்மானிக்கப்படுது. இப்ப நான் போடுற வீடியோக்கள்ல உள்ள விளக்கங்கள் ஒரு வித்தியாசமா இருக்கும், பார்த்து கொண்டு வாங்க. எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயங்களை நான் போடுறேன். சொல்லுவாங்க.
எல்லா டீச்சர்ஸாலும் முன்வைக்கக்கூடிய விளக்கங்களை நான் அதிகம் வீடியோவா பதிவிடுவதில்லை. நான் பதிவிடுற வீடியோக்கள்ல கொஞ்சம் வேறுபாடுகள் இருக்கும். படிவாக கவனித்து வராக்களுக்கு விளங்கும். கூட மாணவர்களுக்கு ஃபோர்வர்ட் பண்ணுங்க. நீங்கள் தெரிஞ்சாக்களுக்கு ஃபோர்வர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் போட்டுக்கொண்டிருப்பேன். எப்ப வரும்னு எனக்கே தெரியாது. எனக்கு ஃப்ரீ டைம் இருக்கிற டைம் தான் போட்டுக்கொள்வேன். எப்பப்ப போடுவேன்னு தெரியாது. கொஞ்சம் சொல்லக்கூடிய விஷயங்கள் வேறு வேறு ஆசிரியர்களால் முன்வைக்கப்பட்டாலும் முன்வைக்கப்பட முடியாத விடயங்களாகவும் பரீட்சைக்கு தேவையான இறுதி பரீட்சை ஏஎல் பரீட்சைக்கு தேவையான விடயங்களாகவும் இருக்கக்கூடியவற்றை தான் நான் வீடியோவா பதிவிடுவேன். அதனால நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்திக் கொள்ளுங்கோ, பார்த்துக் கொள்ளுங்க. ஓகேயா? மற்றது என்னுடைய வகுப்புள்ள இதெல்லாம் கதைக்கிறேன், நான் நோட்ஸ்லேயே எழுதுறேன். நான் வகுப்பு வாராக்களுக்கு இந்த வீடியோக்கள் தேவையே இருக்காது. வகுப்புக்கு வராதாக்களுக்காக தான் யூடியூப்ல பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய வகுப்பு வாராக்கள் இந்த நம்பருக்கு வர வேண்டி இருப்பவர்கள் இந்த நம்பர்ல டெலிகிராம் இருக்குது. நார்மல் கோல் கதைக்கலாம். டெலிகிராமோட மெசேஜ் பண்ணி கொள்ளலாம். நார்மல் கோல் கதையும்போது டெலிகிராம்ல மெசேஜ் பண்ணி எல்லா பட்சின்ற வகுப்போட நடந்து கொண்டிருக்குது. எந்த பட்ச வகுப்புக்கு வரலாம், என்ன மாதிரி நடைமுறைகள், இணைகிற நடைமுறைகள் என்ன, காசு கட்டுறது எப்படி, வேன் டீட்டெயில்ஸ் எல்லாம் இதுல அட்மினோட கதைச்சு தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும். மற்ற கவர்ச்சி விஷயங்கள் சிலது படிச்சிருப்பீங்க தானே. என்ன? அயன் இருமுனைவு கவர்ச்சி, அயன் தூண்டிய இருமுனைவு கவர்ச்சி, இருமுனைவு தூண்டிய இருமுனைவு கவர்ச்சி, 3 கவர்ச்சிகள். அயன் இருமுனைவு கவர்ச்சி, அயன் தூண்டிய இருமுனைவு கவர்ச்சி, இருமுனைவு தூண்டிய இருமுனைவு கவர்ச்சி. இந்த கவர்ச்சிகள் எல்லாமே ஒரே பதார்த்த மூலக்கூறுகளுக்கு இடையில உருவாகக்கூடியவை அல்ல. இவை 3ம் ஒவ்வொரு பதார்த்தங்களுக்கு, ஒவ்வொரு இனங்களுக்கு இடையில தான் உருவாகும். இப்ப சொன்ன ஐதரசன் முனைப்பு, இருமுனைவு முனை கவர்ச்சி, லண்டன் கவர்ச்சிகள் எல்லாம் ஒரே மூலக்கூறுகளுக்கு இடையிலும் உருவாகும், ஒவ்வொரு மூலக்கூறுகளுக்கு இடையிலும் உருவாகும். சரியா? 6 விஷயம், 6 துணை இடைக்கவர்ச்சிகள் சொல்றோம். துணை இடைக்கவர்ச்சிகள் 6. சரியா? துணை இடைக்கவர்ச்சிகள் சொல்ற இந்த விடயங்கள் வந்தர்வாலின் கவர்ச்சி என்று இன்னொன்று கதைக்கிறோம். அது எல்லாத்தையும் சேர்த்து கதைக்கிறோம். இப்ப கதைச்சதுகளை சேர்த்து சொல்றது வந்தர்வாலின் கவர்ச்சி. அது ஒரு குரூப் ஆஃப் கவர்ச்சிகளின் நேம் தான் வந்தர்வாலின் கவர்ச்சி. லண்டன் கவர்ச்சிக்கும் அதுக்குள்ள அடங்குதுதான். லண்டன் கவர்ச்சியும் வந்தர்வாலின் கவர்ச்சிக்குள்ள ஒரு வகை தான். இருமுனை கவர்ச்சியும் வந்தர்வாலின் கவர்ச்சிக்குள்ள ஒரு வகை தான். ஐசன்மைப்பும் வந்தர்வாலின் கவர்ச்சிக்குள்ள ஒரு வகை தான். அது அதை பற்றி அதிகம் அலட்டிக்காதீங்க, அலட்டிக்க தேவையில்லை. சரியா? அப்ப ஐதரசன் முனைப்பு, இருமுனை கவர்ச்சி, லண்டன் கவர்ச்சி, இந்த 3ம் ஒரே வகை மூலக்கூறுகளிடையிலும் இருக்கும், ஒவ்வொரு வகை மூலக்கூறுகளிடையிலும் இருக்கும். ஆனா அயன் இருமுனைவு, அயன் தூண்டிய இருமுனைவு, இருமுனை தூண்டிய இருமுனை கவர்ச்சிகள் ஒவ்வொரு வகை மூலக்கூறுகளிடையில மட்டும்தான் உருவாகும். ஒரே வகை மூலக்கூறுகளிடையில வர முடியாது. சரிதான்? அதையும் தெரிஞ்சு கொள்ளுங்க. ரைட்? ஒன்று ஜெயிக்கலாம். நன்றி, வணக்கம்.